ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ். காலை நேர வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். அது என்ன வார்? செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ஏதோ வார் சொல்லுவீங்களே. இன்னைக்கு சுக்கிரவார், மங்கள்வார் 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 guys. மங்கள்வார். ம் இன்னைக்கு மங்கள்வார். ஏன் மங்களகரமாக இருக்கணும்னா? மங்கள்வார், ஆமாம். செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள், மங்கள்வார். எந்தெந்த நாள் மங்களகரமான நாள்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இதுதான் மங்கள்வார். ஓ, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். ஓ சரி சரி. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறோம்னா, அவரைக்காயை போட்டு சாம்பார். அவரைக்காய் சாம்பார், கீரை கூட்டு, பொன்னாங்கண்ணி கீரை, தேங்காய் கீரைக்கு. ஆமாம், பொன்னாங்கண்ணி கீரை. ஆமாம், வெங்காயம். இது வந்து கொத்தமல்லி தழை அடியில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கீங்களா? அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அரிசி கிளையணும். கிளைஞ்சிட்டு பருப்பு வந்து அவரைக்காய் சாம்பாருக்கா? ஆமாம். இங்கே என்னென்ன வாங்கியிருக்கீங்க மம்மி? இங்கே இது வந்து நேற்று சந்தையில் வாங்கினது. அவரைக்காய் 20 ரூபாயா 10 ரூபாயா? 10 ரூபா தான் நினைக்கிறேன். 10 ரூபா தான். பச்சை மிளகா 10 ரூபா. கத்திரிக்காய் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 20 ரூபா. புடலங்காய் 20 ரூபா. கேரட்டு 10 ரூபா. அப்புறம் தக்காளி வந்து 1.25 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆகா. வெங்காயம் வாங்கலை? வெங்காயம் வாங்கலை. நீ இந்த போன வாட்டி வாங்கினதே கிடக்கு. அதனால வெங்காயம் வாங்கல. அரிசி இப்போ எந்த காய்கறி மம்மி ரேட்டு கூட விற்கிது? எல்லா காய்கறியும் நான் விற்கிதா தெரியல. எந்த காய்கறி ரேட்டு கூட விற்கிது? இல்லை, ஒரு சீசனில் தக்காளி கூட விற்கும்ல. தக்காளி கூட தான் விற்கிது கொஞ்சம். 10 ரூபா 20 ரூபாயா இருந்துச்சு. இப்போ 1.25 கிலோ 50 ரூபா. இது நம்ம வாங்குறோம். நிறைய வேணாம் வாங்குறாங்க. இப்போ எல்லா மக்களும் வாங்கி பழகிட்டாங்க. அதனால வாங்கிக்கிறாரு. ஓ, எவ்வளவா இருந்தாலும் ஒரு 50 ரூபா வாங்கிக்கிறாரு. ஆமாம். தக்காளி இல்லாமல் குழம்பு வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ. அந்த காலமெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ தக்காளி இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் 2-3 தக்காளி வெரைட்டி இருக்குமா? இது பெங்களூர் தக்காளி, இது இந்த தமிழ்நாட்டு தக்காளி, இது இந்த தக்காளி. இப்போ ஒரே தக்காளி தான் வருது. ஆமாம். இப்போ வண்டியில் எல்லாருமே சிவப்பு கலரில் ஹைப்ரிட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வெளி மாநிலத்திலேருந்து வாங்கலை. ஆமாம். இல்லைன்னா முதல்ல பெங்களூர் தக்காளினா குண்டாக இருக்கும் ரொம்ப. ஆமாம். பெங்களூர் தக்காளி சமைச்சிருக்கீங்களா? அது ருசியே இருக்காது. மையவே மையாது பெங்களூர் தக்காளி. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேற்று கொஞ்ச நேரம் பார்த்தேன். அன்னைக்கு யாரோட வீடியோ சரியா ஞாபகம் மறந்தது போலாம். இது நம்ம ரூட் என்ன பண்றேன் தெரியல. அவனை பார்க்கவே இல்லை. அவனுக்கு வீடியோ வரல. அவனும் முடியல நிறுத்திடுவேன். அவனும் டெய்லி எல்லாம் போட மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா நிறுத்திடுவேன். அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வரும். ஏன் உடம்புல என்ன வரும்? அவனுக்கு அல்சரு, காய்ச்சல். அவன் செல்ல பிள்ளையா இருக்கானே. இவ்வளவு வயசுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அசிங்கமா இருக்காதா? ஆமா. அவங்க அப்பா அதையும் சொல்றாரு, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. அவனே அவனை பார்த்துக்க முடியல, அவன் எப்படி இன்னொருத்தால பார்த்துக்குவேன். மேரேஜ் எல்லாம் பண்ணியாச்சுன்னா கேரிங்கா இருக்கேன். 10 நாள் காய்ச்சல் போட மாட்டேன் வீடியோ. 10 நாளைக்கு போட மாட்டேன். சொல்லிடுவேன் மக்கள்கிட்ட, மக்களே எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வீடியோ வராது அப்படின்னு. அதுக்குதான் மக்கள் சொல்றாங்க, நீ உஷாரா இப்பவே காட்டுள்ள போதே தூட்டிக்க, உனக்கு வியூஸ் நல்லா போகுது அப்படின்னு.
அவனுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, அது மாதிரி இருக்கேன். காமெடியாக பேசிட்டு காமெடியாக இது பண்ணிட்டு ஆனால் அமௌண்ட் வர்றதை சேர்த்து வச்சுப்பானான்னு தெரியல. அதுவும் தெரியல. ஆனால் அப்பாவுக்கு தெரியுதானே வரும். அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். உண்மையா இருக்கேன், உண்மையா தான் இருக்கேன் வீட்டுக்கு. ஆனால் வந்து இதுவா இல்லை, ஒரு சின்சியராக இருப்பாங்கல்ல. இப்போ இதை இன்னைக்கு பண்ணி ஆகணும்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பண்ணி அது மாதிரி இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க ஒன்று விஷயம் பண்ணுறான்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா 1008 பிரச்சனை வரும். என்னென்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம், கிளம்புற நேரம் பார்த்து வீட்டில் ஏதாவது சண்டை வரும், அப்படி இல்லைன்னா வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா போகிற இடத்துல சகுனம் சரி இருக்காது, அப்படி இல்லைன்னா இங்கே போகிற இடத்துல நம்ம போன இடத்துல வந்து ஆள் இருந்திருக்க மாட்டாங்க, 1008 தடங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு வரான் பாரு, அவனைத்தான் வந்து பாராட்டுவாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போனால் இங்கே ஆள் இல்லைன்ட்டு வந்துட்டோம்னு திரும்பி வரக்கூடாது. ஆள் யாராவது ஐயர் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சாமிக்கு பண்ணி வச்சுட்டு நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ணி வரணும். அது மாதிரி இந்த பையன் வந்து ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி டைப் ஒரு விஷயத்த முழுசா முடிக்கணும். பொறுப்பு இல்லை அப்படின்னா பொறுப்பு இல்லை. ஆமா அதான். இப்போ ஆனா எல்லாருக்குமே தடங்கள் வரும். இப்போ நீங்க இப்போ பொறுப்பா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கும் தடங்கள் வரும். நீங்க போய் கேட்டீங்கனால ஐயர் இல்லைன்னு பாரு, கொஞ்ச நேரம் ஆகுமா அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் ஆகுமா, நாங்க சீக்கிரம் முன்மே இப்படி சொல்லுவோம். நம்மளா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் முன்மே, நாங்க வெளியூர் ரொம்ப தூரம் போறோம், கொஞ்சம் வந்து அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட சொல்லிடுங்களேன் அப்படிமா. நம்ம தோதா பேசணும், தோதா பேசி தோதா பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறவன் தான் பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு நான் போய் கேட்டேன் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அது மாதிரி. ஆனா வந்து மம்மி லைஃப்ல தூங்கிட்டு இருக்கையில கூட முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் போல. அந்த மாதிரிதான் முடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இல்லைன்னா அப்பா நான் நேற்று பாருங்க ஷூ போட்டுட்டு போயில எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நேற்று ஷூ போட்டுட்டு போயில வண்டி என்னடா எப்பவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிடுவேன். நேற்று ஷூ போட்டுட்டு போயில நம்ம கரெக்டாக இதுக்கு போவோமான்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு. புதுசாக ஷூ போட்டுட்டு போகிறேன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுனா விழுந்துருவோமன்ற பயம், ஸ்லோவாக ஓட்டுனா பஸ்ஸு போயிருமேன்ற பயம். என்னடா பண்ணுறது, சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்போம், பஸ்ஸு இருந்தால் போவோம், அப்படி இல்லைன்னா அவுட் பஸ்ஸில் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்காக அடிச்சு பிடிச்சி ஓட முடியாது. ஆமாம், ஒரு நாள் விழுந்து எழுந்திரிச்சா எங்கிட்ட வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் வேலைக்கு போகலாம். அது மாதிரி நீங்க போறதெல்லாம் சரிதான், ஆனா உங்களுக்கு அதுக்கான ஊதியம் பத்தல. அத சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஒரு இன்ஜினியர் ஸ்டாஃப்னாவே 50,000 ரூபாய் சம்பளம்யா. ஆமா, அப்படின்லாம் வைக்கணும். அதுதான் கஷ்டமா இருக்கு. போறதெல்லாம் கூட சரி, எல்லா வேலைக்கும் காலையில எந்திரிச்சு போகத்தே வேணும் என்ன, அதுக்கு தகுந்த பாடுபடுறதுக்கு தகுந்த ஊதியம் இருக்கணும். சும்மா சும்மா பாடுபடுறதுனா யாரால பிடிக்கும். நம்ம என்ன டாட்டா பிள்ளை. ஆமா, அதுதான் எனக்கு கடுப்பு வருது. எனக்கு கடுப்பு வர காரணமே அதே. போறதுக்கு தகுந்த ஊதியம் இருக்கணும். அது ஏன் எவனும் கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறேன். எங்க இவங்க தான் இருக்கீங்க மாதிரி அவன் வேலை பார்க்கறதெல்லாம் குறியா இருக்காங்களே தவிர கடைசி ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. ஒரு 10 பேர் சேர்ந்து சங்கம் இல்லை, அதான் தென்னார் சொன்னாரு, அதான் சங்கம் இல்லாம இருக்கு. சங்கம் வச்சாங்கன்னா அவங்க ஓனருக்கு பயப்படுவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்கடா வரமாட்டாங்கடா அப்படின்னு. இப்போ இங்கே எங்களுக்கு பாருங்க, இந்த வாட்டி வந்து சம்பளம் போடுறது எப்பவும் டான் 5ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் போட்டுருவாரு. இவங்க 5ஆம் தேதி கொண்டே வச்சாங்களாம். கொண்டே வச்சோடனே சேர்மன் சொன்னாரா 2 நாள் ஆகட்டும் போங்க அப்படின்னாராம். உடனே அது மட்டும் 2 நாள் ஆகட்டும் போங்க. இப்போ நாங்கள் மட்டும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்தலை, இன்னும் 2 நாள் ஆகட்டும் பாடம் நடத்தினா ஆத்தாடி அவர் என்ன பாடம் நடத்தாம இருக்காரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பஞ்ச் வைக்கிறது அவங்களுக்கு மட்டும் டயத்துக்கு 9 மணி 9:05 லேட் ஆச்சுட்டேன் அவனை லேட்டு பாடுபடுத்தே வேணும். இல்லைங்கள நல்லா போகத்தே வேணும், பாடுபடுத்தே வேணும். அதுக்கு தகுந்த ஊதியமும் அனுபவிக்கணும்ல. ஆமா, வயசான காலத்துல என்ன பண்றது, சாப்பாடு
அது கொஞ்சம் கூட எவனுமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, பக்கத்துல இருந்துட்டு இந்த வந்துட்டு போயிடும், பக்கத்துல இருந்துட்டு வேணுமா இல்லையா படிச்சிருக்கு. ஆமா, என்னன்னு எனக்கு புரியல உங்களோட ஃபீல்டு. ஆனா சங்கம் இல்ல யூனியன் இதுக்கெல்லாம் இப்ப எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு. சங்கம் இல்லாதனாலதான் பிரச்சனை. சங்கம் இல்லாதனாலதான் பிரச்சனையா இருக்கு. சங்கம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சங்கம் வைக்க மாட்டேங்கிறாங்க. தெரியல, வேலை தானே பாக்குறாங்க. சங்கம் வைக்கத்தானே வேணும். எல்லாத்துக்கும் சங்கம் வைக்கிறாங்க. இதுக்கு மட்டும் ஏன் சங்கம் வைக்க மாட்டேங்கிறாங்க? சங்கம் இல்ல, அதுதான் மெயின் காரணம். நல்லா புரிஞ்சுட்டாரு தென்னரசு. நல்ல விவரமா தான் இருக்கு. சங்கம் இல்லாதனாலதான் இவங்க அவங்க ஆடுற மாதிரி ஆடுறாங்க. என் காலத்துல அவங்க குடும்பம் உங்க கையில இருக்கு. வேலைக்கு ஆள் வேணும்னா சங்கத்துல இருந்து ஆள் அனுப்பிவிடணும், சங்கத்துல இருந்து ஆள் அனுப்பிவிடலாம், சங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி வைக்கலாம். இப்ப நம்ம வந்து மம்மி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு இருக்கோம்னா சங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா, ஓ உனக்கு இந்த காலேஜ் இல்லைன்னா இந்த காலேஜ் இருக்கியா போயா வேலைக்கு அப்படின்னு சங்கத்துல இருந்து பிரிச்சு விடலாம். அவனுக்கும் பொழப்பாயிரும். அதை விட்டு சங்கமே இல்லாம சங்கத்துக்குன்னு ஒரு தலைவரை போட்டு அந்த மாதிரி வைக்கலாம். கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்கள பிடிக்கலாம். மாசத்துக்கு நீங்க சங்கத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா கட்டணும் அப்படின்னா கூட பறிங்க சரிங்களா, ஒரு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இது மேனேஜ்மெண்ட் பண்ற அக்கிரமத்துக்கு கேட்க ஆள் இல்லை. அதான் இப்ப பெரிய தலைவலியா டிராபேக். அதனாலதான் இந்த வேலையை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மெயின் காரணம் அதேன். சிட்டியை விட்டு மதிக்காது காரணம் அதேன். இதுல உரிமையே இல்லை. உரிமையே இல்லாத கொத்தடிமை மாதிரில வேலை பார்க்குறீங்க. கரெக்டா சொன்னேன். இது கொத்தனார் சம்பளம் எல்லாம் ஏறதுக்கு காரணம் சங்கம் வைக்கிறாங்க. அவங்க அதனாலதான் அவங்க வச்சது. நம்ம ஏதாவது சொன்னா கோவமா கைகளை வீட்டு போயிடுறாங்க. அவ்வளோ இதா இருக்காங்க. மாத்திரை போடுறாங்க. நேற்றுலாம் தைராய்டு மாத்திரையே போடலையா? மறந்துட்டீங்களா? நேற்றுக்கு ஃப்ரெண்ட்ஸு தைராய்டு மாத்திரையை போடவே மறந்துட்டேன். அதனாலதான் இப்போ போடுறேன். சங்கம் வச்சா கொஞ்சம் கரெக்டாயிரும் எல்லாமே. சேலரிக்கு கரெக்டா இருக்கும். சேலரியில சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். யாருமே நினைக்காம இருக்காங்க, ஏன்னு தெரியல. எனக்கும் புரியல. இந்த ஃபீல்டு இப்படியே இருந்தா இந்த ஃபீல்டுல இருக்கவங்க ரொம்ப நொடிச்சு போயிடுவாங்க. வாழ்க்கை ரொம்ப அப்படியே தொங்கல்ல போயிடும். இல்லை, அவங்க டீச்சிங் ஜாபுங்கிறனால சங்கம் வேண்டாம் நினைக்கிறாங்களோ? டீச்சிங் ஜாபா இருந்தாலும் நியாயம்ங்கிறது ஒன்று வேணும்னு, மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா தகராறு பண்ணாம இருக்கணும்னு. மேனேஜ்மெண்ட் ரொம்ப அக்கறணும்ன்றாலே என்ன பண்றது எனக்கு தான் புரியல. ஆனா இதுல ஏதோ ஒரு விடிவுகால பிறக்கணும். நல்ல நேரம் வந்து நீங்க இதுல இருந்தீங்கன்னா நீங்களும் மாத்திக்க மாட்டேங்கிறிய, இதுல இருக்கிறிய, என்ன பண்றேன்னு எனக்கு தான் புரியல. கடவுள் உண்மைத்துல இதுக்கு ஒரு விடிவுகாலம் வரணும். ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. இப்ப ஹெச்ஓடி எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஹெச்ஓடிக்கெல்லாம் உண்மையிலே சம்பளம். ஏன்னா அவர் பிஹெச்டி முடிச்சு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவருக்கெல்லாம் கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவருக்கு தலைவலியை தான் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஆமா, பிரின்சிபல் இல்லாத போது அவர் தான் எல்லாம் பாக்குறாரு. பாவம். அதுக்காக தான் அவருக்கு 60 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. 60 ரூபா என்ன ரொம்ப 60 இதாங்கிற பிள்ளைங்க இந்து போயிடும். இல்லை, அவங்க 60 ரூபாயே 1 லட்ச ரூபான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கல. அது எதுக்காம வெங்காயம் இந்த சாம்பாருக்கு, கீரைக்கு வெங்காயம் முதல்ல நற்கல காய். அவங்களுக்கு நட்டமே வராத அளவுக்கு காலேஜ் நடக்குது போய் இன்ஜினியரிங். அதனால வந்து சங்கம் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சங்கம் வச்சாங்கன்னா சரியா வரும். இந்த வேலை மேனேஜ்மெண்ட்டுக்கு லாபம் இல்லாம எல்லாம் இல்ல, மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல லாபம் எல்லாம் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கு லாபம் இல்லாம எல்லாம் வேணும், எதுக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி தான் பண்றாங்க. இந்த படிச்சுட்டு இப்ப நீங்க ப்ரொஃபஸர் வேலைக்கு போறவங்க இருக்கீங்க மாதிரி பேக தூங்கி போட்டுவிட்டு ஆனா இந்த வேலை கிடைச்சா சரிட்டு ஓடுறீங்க. எதுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேண்டாமா? நியாயம்னா 2 பேருக்கும் தானே நியாயம் வேணும். இப்போ கம்பெனில எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க?
அவங்க ஒர்க்கர்ஸ் தானே. கம்பெனில சங்கம் இருக்கும் கம்பெனில. அதனால கரெக்டா சம்பளம் போட்டுருவாங்க, கரெக்டா இருப்பாங்க. இவங்க அதான் 7ஆம் தேதி ஆயிடுச்சு இந்த வாட்டி. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவோம்னு நினைப்பேன் இருக்கு. தெரியல. ஆனால் அவர் ஓனர் கரெக்டாக போட்டுருங்கன்னு சொல்கிறனால போடுறாங்க. இல்லைன்னா அப்புறம் அசிங்கம் இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா கல்யாண மண்டபமா நடத்திட்டாங்க, எடுத்து வச்சு மூடட்டும். இதுக்கு வேற வேலைக்கு போயிட்டு போறோம். இல்லை மம்மி, இவன் இதெல்லாம் என்ன நியூஸ் தான் செக் பண்ணி வச்சுக்கோணும். அவன் கண்ட்ரோலில் இருக்குங்கல்ல. பணம் மட்டும் வாங்குறேன் இவ்வளவு. இல்லை மம்மி, ஒரு காலேஜில் வந்து கம்ப்ளைண்ட் சார், ஒரு காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தந்த இடத்துல பிரித்து விட்ருக்காங்க. திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி, மதுரை அண்ணா யூனிவர்சிட்டின்னு. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க, திருச்சியில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, புதுக்கோட்டையில் இருக்க எல்லா காலேஜும் சரியாக நடக்குதா, எல்லா காலேஜ்லையும் சம்பள பிரச்சனை, இதெல்லாம் கரெக்டாக கன் மாதிரி அவன் கையில் வச்சுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி அவன் கன் மாதிரி எழுதுனா படிச்சவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ப்பா, நியாயமா அதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். என்ன ஒண்ணு அவங்களா வந்து அதுல தலையிடணும், அவங்களும் தலையிடல. ஏன்னா பாதி காலேஜில் சொல்ற சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அப்படி அந்த மாதிரி இருக்கிற காலேஜை இமீடியட்டா மூடு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவன் வந்துட்டு சார் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம், எங்களுக்கு 5 லட்சத்தை அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமா, இதுல எப்படி விடிவு காலம் பிறக்குன்னு தெரியல. இதுல இருக்கவங்க மேற்கொண்டு ரொம்ப நொடிச்சு சோத்துக்கே இல்லாம போக வேண்டியது. காலம் முன்னேறிக்கிட்டே போகுது. ஆனா இந்த ஃபீல்டுல இருக்கவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஏதோ படிச்சவங்களுக்கு எல்லாம் ஏதோ சைடுல ஏதோ ஒண்ணு இன்கம் வந்துகிட்டு இருக்கனால இந்த வண்டி ஓடுது. வேற 8 மணி நேரமும் இந்த வேலைக்கே போயிட்டு வேற எதுல இன்கம் வரும் சொல்லு பார்க்கலாம். அதுவும் 8 மணி நேரம், காலையில 8 மணி 9 மணிக்கு போனா நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தான் வர மாதிரி இருக்குது. அப்படி இருக்கல நம்ம வேற வேலையும் பார்க்க முடியாது. இல்ல வேற வேலை பார்க்க முடிஞ்சாலும் சம்பாதிக்கலாங்களா? என்னன்னு எனக்கும் புரியல. இந்த வேலையில யாரும் எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க. என்னென்ன இருக்குங்க மாதிரி வேலைக்கு பேக தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க படிச்சவங்க. அடிமைத்தனமான தொழில் மாதிரி தான் தெரியுது. இது அடிமைத்தனமான தொழில் மாதிரி தான் தெரியுது. இதுல கொத்தனார்லாம் அப்படி இல்லை. நம்ம சொன்னோம்னா யூனியன் இருக்கனால கையை கழுவிட்டு போயிடுறேன், அவன் பார்த்த வேலையை பாதி வேலையை அடுத்தவன் பார்க்க கூடாதுன்னு சட்டம் சொல்றாங்க பாரு. நான் தான் பார்ப்பேன், நான் பார்த்த வேலையை அடுத்தவன் பார்க்க கூடாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறாங்க பாரு. கொத்தனார்ல சங்கம் இருக்கனாலதான், அது சங்கம் இருக்கனால. ஆனா லேடிஸ் நிறைய பேர் வேலை பார்க்குது மம்மி. இதுல லேடிஸ் வேலை பார்க்கறதுனாலதான் பிடிக்கா என்னன்னு எனக்கு புரியல. கொத்தனார் சித்தாரிலேருந்து லேடிஸ் வேலை பார்க்குதுங்களே. ஆனா அவங்களுக்குலாம் சங்கம் வச்சு அவங்களுக்குலாம் சம்பளம் வருஷத்துக்கு வருஷம் 1000 ஏத்துறாங்க. ஆமா, ஏத்துறாங்க, வருஷம் ஏத்துறாங்க. இந்த வருஷம் 1000னா அடுத்த வருஷம் 1100 அப்படி ஏத்துறாங்க. சங்கம் தான் வருஷம் ஏத்தணும். அதெல்லாம் ஏத்தாம எல்லாம் இருக்க முடியாது. அப்புறம் தீபாவளி பொங்கல் காரணம் நல்ல ரீசனபிளா இருந்தா மட்டும்தான் வேலையை விட்டு போய் சொல்ல முடியும். நீங்க வச்ச மாதிரி எல்லாம் போய் சொல்ல முடியாது. நீங்க அதை பண்ணல இதை பண்ணல வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரீசனபிளா இருந்தா சரின்ட்டு அந்த காரணம்னா போய் சொல்லலாம். நம்ம நியாயமா இருக்கதான் சொல்றோம், அக்கிரமம் பண்ணாதீங்க, நியாயமா இருக்குன்னு சொல்றோம். இப்ப வக்கீல் இல்லாம வக்கீலுக்கு எல்லாம் காசு கிடைக்குமா? வக்கீல் இந்த இது கத்துக்குட்டியா தொழில் கிடைக்காது. அந்த பெரிய வக்கீலுக்கு அவங்களுடைய இதை பொறுத்து கிடைக்கும். இப்போ நம்ம வக்கீல் ஃபீல்டில் இருந்தோம்னா நம்ம சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? நம்மளை போல ஆளுங்க சம்பாதிக்க முடியாது. அப்போ அந்த ஃபீல்டு அப்படி தானே, தைரியம் வேணும், போல்டு வேணும். அப்போ அந்த ஃபீல்டு கேஸ் எடுத்தீங்கன்னா எதிர்பார்த்தீங்க. அப்போ அந்த ஃபீல்டு அப்படி தானே இருக்கு. அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது இல்ல. அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப போக முடியாது. இது வந்து சாதாரணமா மக்கள் எல்லாரும் போற ஃபீல்டு. ஒரு படிப்பு டீச்சர்ன்றது எல்லாருமே போறது. இது வந்து சாதாரணமா எல்லாரும் படிச்சு விட்டுதான் போறோம். என்ன அது வந்து திறமை, தைரியம் வேணும், ரொம்ப போல்ட்னஸ் வேணும். ஏன்னா எதிர்பார்ட்டியை பத்தி நம்ம ஏதாவது இப்ப நான் ஒரு கேஸ் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன்னா உனக்கு எதிர்பார்ட்டு எவனும் இருக்குவேன், யார் எந்த வக்கீல் எடுத்திருக்கா அந்த கேஸ், அவனை போய் பார்ப்போம், அவனை நேரடியா போய் ஏதாவது தாக்குவான், இடிப்பியாடா அப்படின்னு தாக்குவோம்னு நினைச்சு பண்ணுவாங்க. அதுக்குதான் இவங்க எதிர் வக்கீலோட ஃப்ரெண்டாவே இருந்துக்கிறாங்க. வக்கீலும் நம்மளுக்கு எடுத்த சொக்கலிங்க அவங்க இருந்துக்காருல, அது அவரோட ஃப்ரெண்டா தான் இருந்தாரு. அந்த திருஞான சம்பந்தத்தோட பிரச்சனை தனக்கு தலைவலி வந்துடாம இருக்கணுங்கிறதே அவங்க பண்றாங்க. இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு உயிருக்கு கேரண்டி இல்லையே. ஆமா, எப்படி இது பண்ணிக்கிட்டாங்க. ஆமா,
என்ன பண்றேன்னு புரியல. உங்க வேலை இது ஒரு வேலை, இதுக்கு சமைச்சு கட்டி கொடுத்து. அது இது கடைகளில் வேலை பார்த்தாலும் சேலரி கம்மியாக தானே வரும். அதுவும் வேலையை செமிட்டி வாங்கி அது உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா எதுவும் வாங்க மாட்டேங்க. ஒரே கணக்கு வழக்கு மட்டும்தான் இருக்கும். ஆமா, பில்ல போடு போ, ஆமா பில்ல போடு பில்ல போடு பில்ல போடு. இது ஒரு இந்த நிர்வாகம்னு நடத்துறாங்கல்லப்பா. கடை அப்படி கிடையாது. நீ இப்ப சும்மா 10th முடிச்சு கணக்கு போட்டு தெரிஞ்சவனும் போடலாம். ஆமா, இதுல சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டுல பண்றாங்க. அப்ப இதுதானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கணும். என்ன நான் சொல்றது என்ன? ஆமா, அதுல 10th முடிச்சவனும் கணக்கு போட தெரிஞ்சவன், அக்கௌண்டன்சி தெரிஞ்சவன் எவ்வளவு இருந்தாலும் போடலாம். என்ன? ஆமா, அப்ப என்ன பண்றது அதுலயும்? ஆனா இதுல இந்த மாதிரி ஃபீல்டுக்கு இருக்குன்னு சொல்றேன். டீச்சர் மாதிரியே இந்த மாதிரி ஃபீல்டுகளும் சம்பளம் குறைச்ச ஒரு ஃபீல்டு இல்ல. வக்கீல்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் தான் இருப்பாங்க அசிஸ்டண்டா. அதுக்கப்புறம் தைரியமா துணிஞ்சு இறங்கிடுவாங்க. அப்படி இறங்கிட்டு இவர் எல்லாம் திருமூர்த்தி எல்லாம் இருந்தாரு. அப்பதான் வீடு கட்ட முடிஞ்சு, வாசல் கட்ட முடிஞ்சு, பிள்ளைகளை படிக்க வைக்க முடிஞ்சு, நான் தனியா இருந்து பாத்துக்கிறேங்கிற ஒரு துணிச்சலுக்கு வந்துருவாங்க. திருமூர்த்தி எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தானா வந்தவர் தான் அவர்லாம். அவங்களுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் இல்ல, அந்த அம்மாவுக்கு அம்மா அப்பா சப்போர்ட் இல்ல. அவர் இந்த பொண்ணை பிடிச்சி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு கட்டிக்கிட்டு வந்து அதோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அதுதான் உண்மையான காதல். நல்ல இது உண்மையான காதல், ஒரு சின்சியரான வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் வயசாயிடுச்சு இனிமே. ஏமே நம்ம நேற்று கோயிலில் பார்த்தோம்ல ஒரு பொண்ணு, சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணு கேட்பாங்க எப்போ நீங்க இதை கேட்க மாட்டோம். ஆமா, நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்குற இடம், கோயிலில் பார்க்குற இடம்லாம் பொண்ணு யாரும் கூட்டிக்கிட்டு வந்துருந்தானா அந்த பொண்ணு நல்லா இருந்தா அந்த பொண்ணு கேளுமாங்கிறேன். அப்படியெல்லாம் சம்மந்தம் கேட்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்க. கேட்குறதுக்கு என்ன, அந்த பொண்ணு என்னென்னா நல்லா இருந்துச்சு, நல்ல இது ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி இருந்துச்சு. இருந்தாலும் நீங்களே சொல்றீங்க பாருங்க குட் கேரக்டர்னா. அது வந்த உடனே நம்ம இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம ஃபோட்டோ எடுக்க கஷ்டப்படுறோம்னா கொடுங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னிச்சு. நல்ல பொண்ணா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனா அதுல கல்யாணத்தக்கல் அப்படி நேரடியாக கேட்க கூடாது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாக்குற இடத்துல அவங்க வெளியூர் நம்ம வெளியூர், நம்ம வந்துட்டோம், இனிமேலுக்கு பார்த்தா கேட்க முடியுமா? அது ஒரு மீடியேட்டர் வச்சுதான் கல்யாணத்தக்கெல்லாம் கேட்க முடியும். நீங்க முறைப்படி போயிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் நம்ம முறையை தாண்டிட்டோம். இனிமேலுக்கு சீக்கிரம் முடிக்கணும்னா பார்க்குற இடத்துல கேட்டு பண்ணுற இடத்துல கேட்டு பண்ணி முடிச்சாதான் முடிக்கலாம். அவங்க அம்மாவை அங்கே உங்கள்கிட்ட கேட்டுச்சு பாருங்க கடவுள். அதனால தான் எதை கேட்க வச்சிருக்கிற அவங்க அம்மாவை. இது அது என்னது குலதெய்வ படம் வீட்டில் வச்சு கும்பிடலாமா? நான் கும்பிடலாம்னு. அவங்களுக்கு இந்த தெய்வம் தான் குலதெய்வமா, கண்ணாத்தாள் தான் குலதெய்வமா, அப்போ வச்சு கும்பிடுங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. குலதெய்வ படத்தை வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணித்தான் நல்லது. ஆனால் நீங்கள் இந்த டோர்ல எல்லாம் நம்ம சாமியை போடுவோம்னா அது கேட்க மாட்டோம்ட்டிய, வேண்டாம்ட்டிய. எந்த டோர்ல? இந்த நில டோர்லலாம் சாமியை போடுவோம், நம்ம பொண்ணனை போடுவோம்னா அது கேட்க மாட்டோம்ட்டிய. அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீயும் தீவினா அப்போ கட்டையில் மரத்தில் போடையில். அப்படியா? அப்படியே போடக்கூடாது. ஏன்? பொண்ணனோட படத்தையா? இல்லை அப்படிலாம் இருக்காது. இது விற்கிறது தானே வாங்கி இதுனோம் நம்ம. இல்லை சாமி படம் போடுவாங்க இதில். சாமி படம், பிள்ளையார் படம், மகாலட்சுமி படம் தான் போடுவாங்க. அதுல குலதெய்வத்தை யாரும் போட மாட்டாங்க. அப்படியா? அதுல மகாலட்சுமி படம் பிள்ளை இதே போடுவாங்க. கதவுல டிசைன் தானே. நீங்க சாமி வச்சுதான் கும்பிடுறோம், நம்ம குலதெய்வத்தை வச்சுதான் கும்பிடுறோம். நானாவே யோசிச்சு ஏதோ எனக்கு கடவுள் அருள் கொடுத்தாரு, நானாவே யோசிச்சுதேன். அங்க போட்டோ கிடைச்சிச்சு எனக்கு, குலதெய்வத்தோட போட்டோ. அது இப்ப நல்லா ஃப்ரேம் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டேன் பாரு. ஆமா, முதல்ல நான் சும்மா பேப்பர் மாதிரி இருக்க போட்டோ தான் வச்சு கும்பிட்டேன். அப்புறம் இப்பதான் இது மாதிரி வாங்கிட்டு வந்து அதே ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? ஆமா, அது ஃப்ரேம் பண்ணா அப்படியே கிடக்கும், சேஃப்டியா கிடக்கும். அது எனக்கு ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணல, ஆனா நான் பண்றது சரியா இருக்கும். எல்லாமே விவரம் தெரிஞ்சு அனுபவத்திலேயும் பண்ணல. நானாதே படத்தை வச்சு கும்பிடுவோம்னு நானாதே நினைச்சேன். கும்பிட்டது நல்லாதான் இருக்கு எனக்கு. ஓ சரி சரி. அதனாலதான் அந்த அம்மா கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க கும்பிடலாம் குலதெய்வப்படுது, ஏன்னா நாங்கெல்லாம் கும்பிடுவோம் அப்படின்னு. எனக்கு தெளிவாயிடுச்சு, அதெல்லாம் வச்சு கும்பிடலாம்.
அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் தெளிவாயிட்டோம். தெளிவாகணும். இது நானாக தெளிவானேன். பருப்பு வந்துருச்சு காய்ஸ். பருப்பு வந்துருச்சு. கீரையை தடுக்கி விட வேண்டியது. கீரையை தடுக்கி விட்டுடலாம். குக்கர் ஏற்றிருக்கோம். பருப்பு மண்சட்டிலே சமைக்குது. மண்சட்டினா மண்சட்டி எனக்குனே இருக்கு. இல்லை ஹீட் வர்றதுக்கு லேட் ஆகும்ல. ஹீட் வர்றதுக்கு லேட் ஆகும், வேகிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் கூட ஹீட் வர்றதுக்கு லேட் ஆகும். மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்கு. அது மீன் குழம்பு மட்டும் தான் நம்ம வைப்போம். மீன் குழம்பு தான் மீனே வாங்குறது இல்லையா, அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறாரு. அதே மீன் வந்து நாங்கள் முள்ளு மாட்டிக்கிட்டனால வைக்கிறது இல்லை. இவனுக்கு 2 வாட்டி முள்ளு மாட்டிக்கிச்சு தொண்டையில், அதனால மீனே வாங்குறது இல்லை. அதனால மீனுங்கிறது ஜென்மத்திலே வாங்குறது இல்லை. அதுக்கு பதிலாக இறால் கூட வாங்கலாம். இறால் வாங்கலாம். மீன் சாப்பிடணும் போல இருந்தால் இறாலை வாங்கிட வேண்டியது. மீன் மட்டும் வாங்கவே கூடாது, தொண்டையில் மாட்டிக்கிட்டு. ஆசையாக தான் இருக்கு மீன் ஒவ்வொரு நேரம். உங்களுக்கு நீங்கள் வேணால் வாங்கி சாப்பிடலாம். மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழம்புல என்னென்னா கொஞ்ச நாள்லேயே ஒருவேளை மீன் தனியாகவும் குழம்பு தனியாகவும் இருக்குது. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா மீன் முள் வந்து குழம்புக்குள்ளே வந்துருக்கு. அப்படி குழம்புக்குள்ளே வந்தோடனே எடுத்து சாப்பிடன்னு ஒரு நிமிஷமாக சோத்தை சுரண்டி சாப்பிட வேண்டியது. அப்படிங்கிறனால தான் கஷ்டமாக இருக்கனால தான் நம்ம மீனே வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் மட்டன் அப்படி இல்லை, எப்படி தான் எலும்பு மாட்டினாலே ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துடும், தெரிச்சிடும் இருக்கு. ஆனால் மட்டன்லேயும் நல்லது தானே இருக்குது. மட்டன் எந்த காலத்துலேயும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கான். உங்கள் அம்மா காலத்தில், உங்கள் ஆயா காலத்தில் மட்டன், இப்போவும் மட்டன், எல்லா காலத்துலேயும் மட்டன் தானே. அப்போ அதை சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட வேண்டியானே. இது ஏன் மீனை சாப்பிட்டுட்டு மீன் முள்ளுக்காக அவன்கிட்ட போய் மீன் முள் மாட்டிக்கிட்டு எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு? இல்லைன்னா மீன் சாப்பிட்டா பொறுமையாக சாப்பிடணும். பொறுமையாக சாப்பிடணும், தெளிவாக சாப்பிடணும். இப்போ அந்த பிள்ளை சொல்லுது பாரு, அந்த பயலுக்கு முள்ளை எடுத்து சாப்பிட்றா பொறுமையா சாப்பிட்றா அப்படிங்கிறது. சின்ன பையன் அவன் அப்படி சாப்பிட்றேன். 3 வயசு தான் இருக்கு. அந்த பையன் மீன் சாப்பிட்றேன். மீன் சாப்பிட்றதுக்கு வயசு இருக்கா மம்மி? சின்ன பிள்ளைல நம்மளெல்லாம் சின்ன பிள்ளைலாம் சாப்பிடாது. அப்படியா? ஆமா. கொடுத்தா விட சாப்பிடாதுங்களா? நம்ம கொடுக்கவே மாட்டோம். மொத்தம் தாரணேஷ்க்கு இதெல்லாம் கொடுத்தா இங்கே சிக்கன் அவ வாங்குற மீன்ல முள் இருக்காது நிறைய. அவ வாங்குற மீன் வஞ்சர மீன்ல வாங்குவா. அதுல முள்ளு ரொம்ப இருக்காது. வஞ்சர மீன்ல ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சதையா தான் இருக்கும். சென்டரில் இருக்க ஒரே ஒரு முள்ளு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா மம்மி? இல்லை, இங்கேயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்களே பயலு. அந்த ஏத்தாப்புல வாரி இருக்கு. கடலில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? கடல்ல எல்லாமே இந்த வீடியோவில் இருந்து பார்க்குறோமே, வீடியோவில் இருந்து பிடிச்சிக்கிட்டு வரீங்களே. இல்லை நேர பார்க்க, நேர பார்த்தது. நேரன்னா வலை போட்டு தான் பிடிப்பா இல்லை? ஆமாம். மீன்லேயும் நல்லா கிடைக்கும் காசு. அது எல்லா தொழிலுமே கிடைக்கும். போய் அதாவது ப்ரொஃபஸர் தொழிலை தவிர வச்ச எல்லாத்துலேயும் கிடைக்கும். நம்ம தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை வர்ற வழியில மீன் மார்க்கெட் வழியா தானே வந்தோம். பிடிச்சிக்கிட்டு வராங்க. விற்கிறது கிலோ 250 ரூபா 400 ரூபான்னு அவங்களா ஒரு ரேட்டு தான் விற்கிறாங்க. அவங்க வலையை போட்டு பிடிக்கிறது ஃப்ரீயா பிடிக்கிறாங்க. அது அவங்களா விலை வச்சுக்குவாளா இல்லை? ஆனால் அவங்களா போட்டு வச்சிருக்காங்க, அவங்களா வலையும் வச்சுக்கிறாங்க. இல்லை மம்மி, இப்போ ரேட் வந்து யாராவது சொல்லுவாங்களா இல்லை அவங்கள விற்கிறாங்க? இந்த மீன் கரிதா இருந்தா அது கூட விலை. அது கொஞ்சம் தாராளமா இருந்துச்சுன்னா 250 ரூபா. இந்த நம்ம இடத்துக்கு இப்போ விலையை பிடிச்சி வரும். அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் வாங்கியாந்து விற்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கவங்கலாம். இவங்கெல்லாம் வாங்கியாந்து விற்கிறாங்களா? இவங்களுக்கே லாபம் இருக்கும். ஆமாம். கிலோ 100 ரூபா 150 ரூபான்னு இருப்பாங்க. இவங்க 250 300 விற்கிறாங்க. இவங்க வீட்டுல எவ்வளவு பணம் கிடைக்கும் பாருங்க. அதனால மீனெல்லாம் இதுதான் மிக்க லாபம், நிறைய மீன்ல லாபம் கிடைக்கும். இவங்க வந்து விற்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த லாபம் வச்சுக்குவாங்க. கடல்ல எந்நேரம் மீன் இருந்துகிட்டே இருக்கும், பிறந்துகிட்டே இருக்குங்க. குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்கல்ல, அதுதான் போட்டு அது தீனி தின்னு வளர்ந்துக்கிட்டு. அதெல்லாம் இயற்கை வளர்ந்தேன், அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம மீன் இங்கே பிடிச்சிட்டான் அங்கே பிடிச்சிட்டான்,
மீனே நிறைய பேர் இல்லைப்பா. மீன் மட்டுமே மீன் இல்லாம இருக்கவே முடியாத நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? இந்த பொண்ணெல்லாம் மீன் இல்லாம இருக்கவே இருக்காது. வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி மீன் வாங்கிடுது. அவங்கெல்லாம் மீன் நிறைய பேர், இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் மீன்னா உசுரா இருக்காது. ஓ, மாதுளம் பருப்பு பாரு, பாதாம் பருப்பு உரிச்சிருக்கேன். அவனுக்கு 3 எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடணும். ரைஸ் வந்துட்டு இருக்காங்க. ரைஸ் வந்துட்டு இருக்கு. குழம்பு இங்க கூப்பிட்டு வச்சிருக்கேன். குழம்பு வைக்கணும். அவருக்கு நறுக்கிட்டேன், எல்லாம் வைக்கணும். சரி, வச்சுட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் இந்த சேமியா உப்புமா, சாம்பார் வேணா சாம்பார் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சட்னியும் வச்சுருக்கேன், எது வேணுமோ தொட்டுக்கலாம். அப்புறம் மதியத்துக்கு சாதம், அவரைக்காய் சாம்பார், சுட சுட சாதம், அவரைக்காய் சாம்பார், இப்போ இது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, அப்பளம், இந்த சட்னி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.